ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله والصلاه والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ்வுடைய திருநாமத்தினால் இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் சர்வ வல்லமையும் கொண்டு கோடான கோடி படைப்புகளை படைத்து ரட்சித்து பரிபாலித்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவருடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள், தோழர்கள், நல்லடியார்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக. புனிதமான இந்த ஒளிவுலகின் தினத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அவருடைய மாளிகையிலே மலக்குகள் புடைசூழ அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத் செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை பற்றி சொல்கிறார். خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அவன்தான் மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்திருக்கிறான். உங்களுக்கு மத்தியிலே மிகவும் அழகான செயல்களிலே யார் ஈடுபடுகிறீர்கள் என்பதை பரீட்சிப்பதற்காக, சோதிப்பதற்காக இந்த மௌத்தையும் ஹயாத்தையும் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான் என்று குர்ஆனிலே சொல்கிறார். அஹ்ஸனு அமல், மிகவும் அழகான செயல்களிலே நாங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே ஈடுபடுகின்றோமா என்று பரிசீலிப்பதுதான் அல்லாஹ் தஆலாவுடைய நோக்கமாக இருக்கிறது. மிகவும் அழகான செயல்கள். எனவே இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம், ஒரு லட்சியம் இருக்கிறது. மிருகங்களை போன்று வாழ முடியாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை போல இந்த உலகத்திலே வாழ முடியாது. வாழ்க்கை என்பது ஒரு லட்சியத்தோடு அமைக்கப்பட வேண்டும். ஒரு நோக்கத்தோடு அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். அந்த நோக்கத்தை நாங்கள் இந்த உலகத்திலே பூர்த்தி செய்யாத போது உலகத்திலும் அந்த நஷ்டம், மறுமையிலும் அந்த நஷ்டத்தை நாங்கள் சந்திக்க வேண்டியது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாங்கள் செய்யக்கூடிய சின்ன பெரிய எல்லா காரியங்களை பற்றி நாங்கள் விசாரிக்கப்பட இருக்கிறோம்.
فوربك لنسألنهم أجمعين عما كانوا يعملون. இந்த உலகத்திலே அவர்கள் செய்து கொண்டிருப்பதை பற்றி கட்டாயமாக உமது இரட்சகரின் மீது ஆணையாக நாங்கள் அவர்களை விசாரிப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். கட்டாயமாக விசாரிப்போம். இந்த உலகத்திலே என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றி விசாரிக்கப்படும். எனவே விசாரணை இருக்கிறது. வாழ்க்கை என்பது பொறுப்புகளை கொண்டது. வாழ்க்கை என்பது ஒரு லட்சியத்தை கொண்டது. கேள்வி கணக்கு இருக்கிறது. கட்டாயமாக நாங்கள் விசாரிக்கப்பட இருக்கிறோம். குல்லுக்கும் ராணின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யிஹி. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று எவரையும் விதிவிலக்கில்லாமல் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். அரசன் முதல் ஆண்டி வரை, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை, கண் விழித்தது முதல் தூக்கத்திற்கு செல்லுவது வரை, வீடு முதல் அரசாட்சியில் ஆட்சி செய்வது வரை, என்ன என்ன எல்லாம் செய்ய இருக்கின்றோமோ, செய்து கொண்டிருக்கின்றோமோ, என்ன எல்லாம் சிந்திக்கின்றோமோ, அவை அனைத்தை பற்றியும் நாங்கள் விசாரிக்கப்படுவோம். நாளை மறுமையிலே எங்களுடைய வீடுகளை பார்த்து நாங்கள் கேட்போமா, மாலிஹாதல் கிதாபி லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. இந்த அமால் நாமா பட்டோலைக்கு என்ன நடந்திருக்கிறது? அந்த பட்டோலையிலே கபீரா சகீரா, பெரியது சின்னது எல்லாமே பதியப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் ஆச்சரியமாக கேள்வி கேட்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நபியார்களே, அந்த வகையிலே சின்னது பெரியது எதுவாக இருந்தாலும் எல்லாம் கேள்வி கணக்குக்கு உள்ளாக்கப்பட இருக்கிறது என்ற உணர்வு, ஒரு பொறுப்புணர்ச்சியோடு நான் விசாரிக்கப்பட இருக்கின்றேன் என்ற அந்த உணர்வோடு நாங்கள் வாழ வேண்டும். எங்களுக்கு அல்லாஹ் தஆலா பொறுப்புகளை தந்திருக்கிறார். அந்த பொறுப்புகள் நாம் நினைக்க கூடாது பள்ளி வாயிலே ட்ரஸ்டியாக இருப்பவர் மாத்திரம்தான் பொறுப்புதாரிகள், பாடசாலையிலே அதிபரும் அங்கிருக்கின்ற ஆசிரியர்களும் மாத்திரம்தான் பொறுப்புதாரி என்று நினைக்க கூடாது. உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் பொறுப்புதார், ஏதோ வகை பொறுப்புதார். அல்லாஹ் தஆலா அவனை மனிதனாக படை, அவனுக்கு பகுத்தறிவை கொடுத்து, அவனுக்கு உடலை கொடுத்து, உறுப்புகளை கொடுத்து, ஆற்றல்களை, சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை இவற்றையெல்லாம் கொடுத்திருக்கிறான். எதற்காக? அவற்றையெல்லாம் அவன் அமானிதமாக பயன்படுத்தி இந்த உலகத்திலே அவன் வாழ வேண்டும், தனக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்ந்தானா என்பதை பரிசீலிப்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே தெளிவாக அதை சொன்னார்கள். குல்லுக்கும் ராணின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யிஹி. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்களில் ஒவ்வொருவரும் தங்களுடைய பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவார்கள். உதாரணம் சொன்னார், ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீடு சம்பந்தமாக விசாரிக்கப்படுவார். அந்த கணவனுக்கு கிடைத்த பிள்ளைகள் சம்பந்தமாக விசாரிக்கப்படுவார். ஒரு மனிதன் அவருடைய அகலவை தன்னுடைய வீட்டார் தொடர்பாக விசாரிக்கப்படுவார். வீட்டாருக்கு தேவையான எல்லா வகையான ஏற்பாடுகளையும் அவன் செய்து கொடுத்தானா என்று விசாரிக்கப்படும். கல்வி, பொருளாதாரம், பாதுகாப்பு, மருத்துவம் என்று என்ன என்ன கடமைகளை அவன் வீட்டாருக்கு செய்தான் என்று அவன் விசாரிக்கப்படும். விளையாட்டு வாழ்க்கையில் ஒரு தலைவன் தன்னுடைய குடிமக்கள் தொடர்பாக விசாரிக்கப்படும். ஒரு அடிமை தன்னுடைய எஜமானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தானா என்று விசாரிக்கப்படும். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இது எல்லாம் அமானிதங்கள், அமானிதங்கள். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா.
நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கட்டளை இருக்கிறார். நீங்கள் சுமந்திருக்கின்ற அமானத்துக்களை அவற்றுக்கே உரியவர்களுக்கு நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று உங்களுக்கு அவன் கட்டளை பிறப்பிக்கிறார். எப்போதும் சின்னவர்கள் பெரியவர்கள் தங்களுக்கு கிடைத்திருக்கின்ற சந்தர்ப்பம் வாய்ப்புகள் இவை அனைத்தையும் அமானிதமாக அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டிய விஷயங்களாக பார்க்க வேண்டும். ஒரு ஹோட்டலிலே ஒரு சிப்பந்தி வேலை செய்கிறார், சம்பளம் எடுக்கிறார். தன்னுடைய எஜமானுக்கு அவர் விசுவாசமாக இருக்கிறார். அந்த ஹோட்டலிலிருந்து எவ்வளவு தூரம் எடுக்க முடியும் என்று எஜமான் அனுமதித்திருக்கிறாரோ அதனை விடவும் மேலதிகமாக அவர் எடுத்தால் அது துரோகம். அவர் அல்லாஹ்வுக்கு கட்டாயமாக பதில் சொல்கிறார். அந்த ஹோட்டலினுடைய முதலாளி அவரை நம்பித்தான் அங்கு வாடிக்கையாளர்கள் வருகிறார்கள். அது காலாவதியான உணவுப் பொருளை இருக்கக்கூடாது. அங்கு இருக்கின்ற சாமான்கள் எல்லாம் மனித வாழ்க்கைக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும் என்பதனை அவர் 100% உறுதிப்படுத்தினாரா என்று நாளை மறுமையில் விசாரிக்கிறோம். ஒரு தென்னை மரம் ஏறுகின்ற ஒரு கூலி தொழிலாளி அவர் விசாரிக்கப்படுவார். தென்னை மரத்தில் ஏறி அங்கு எத்தனை தேங்காய்கள் பழுத்திருக்கின்றன, எத்தனை தேங்காய்களை பறிக்கலாம் என்பது தொடர்பாக அவர் சொல்லுகின்ற தகவலை அந்த தென்னை மரத்திற்கு சொந்தக்காரன் நம்புகிறான் என்றால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடக்க வேண்டும். அவர் அந்த பொறுப்பை நிறைவேற்றினாரா என்று விசாரிக்கப்படுவார். ஒரு பிரிவில் டிரைவரிடத்திலே விசாரணை இருக்கிறது. நியாயமான கட்டணத்தை தான் அறவழியும். உங்களுடைய பிரிவிலே பயணம் செய்யக்கூடியவர்கள் ரகசியங்களை தங்களுடைய குடும்ப விவகாரங்களை எல்லாம் பேசிக் கொண்டு போவார்கள். அவற்றையெல்லாம் ரகசியமாக பாதுகாக்க வேண்டும். அவற்றையெல்லாம் ஊர் உலகத்திற்கு சொல்லக்கூடாது. அந்த ரகசியத்தை அவர் பேணினாரா என்று பாதுகாக்க அவர் விசாரிக்கப்படுவார். எனவே ஒரு சமூகத்தின் தலைவராக இருப்பவர்தான் விசாரிக்கப்படுவார். மற்றவர்கள் கேள்விகளுக்கு கேட்கப்பட மாட்டார்கள் என்பது அல்ல. ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை மிகச்சரியாக செய்கின்ற பொழுது அந்த பொறுப்புகள் நிச்சயமாக சரியாக நிறைவேற்றப்படுகின்ற பொழுது நாளை மறுமையை எல்லோரும் தப்ப முடியும். இல்லாவிட்டால் எவருமே தப்ப முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். நாங்கள் மற்றவர்களை நோக்கி விரல் நீட்டுகின்றோம். ஆனால் நாம் எத்தனை கடமைகளை சீராக சிறப்பாக செய்திருக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டும். பொதுவாக ஓடிக்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே சில பிள்ளைகள் சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு யார் பொறுப்பு? பள்ளிவாயில் நிர்வாகிகள் மாத்திரமா பொறுப்பு? இவர்களை வழிநடாத்த வேண்டிய ஆசிரியர்களை, இவர்களுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவர்களுடைய மதரசாக்களுடைய முஹல்லிம்கள் பொறுப்பல்ல. ஒவ்வொரு தாய், ஒவ்வொரு தகப்பனும் தன்னோடு வருகின்ற பொழுது தன்னுடைய பிள்ளையை தனக்கு பக்கத்தில் நன்றாக உடுத்து உரு செய்ய வைத்து தனது பக்கத்தில் அமர்த்திக் கொள்கின்ற அளவுக்கு ஒரு தகப்பனுடைய நிலை இல்லை. அந்த தகப்பன் தாமதமாகிய பள்ளிவாயிலுக்கு வருகிறார் என்றால் அந்த பிள்ளைகளிலே எப்படி அந்த முன்மாதிரியை பார்க்க? ஒரு பாடசாலையில் இருக்கின்ற ஆசிரியருக்கு பொறுப்பு இருக்கிறது. சம்பளம் எடுப்பது மாத்திரமல்ல, சம்பளத்தை ஹலாலாக்கிக் கொள்ள வேண்டியது. தனது சக்திக்கு உச்சமாக எதனையெல்லாம் நிறைவேற்ற வேண்டுமோ அதனையெல்லாம் அவர் நிறைவேற்றி இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவருடைய சம்பளம் கலாம் மாத்திரமல்ல, ஊர் மக்களுடைய நாயகத்துக்கும் அவர் உண்டாகும். ஒரு ஆசிரியரிடத்திலே, ஒரு முஹல்லிமிடத்திலே, ஒரு நிர்வாகியிடத்திலே இருக்க வேண்டிய சில அடிப்படையான குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லாத போது அவர் தன்னுடைய பணிகளை சிறப்பாக செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு உண்டாகும். அல்லாஹ்வுடைய நபியார்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு அடியானுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு பொறுப்பை கொடுத்து, பொறுப்பு என்றால் நாங்கள் விளங்க வேண்டும், பெரிய பொறுப்பு மாத்திரமல்ல சின்ன பொறுப்பும் இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பொறுப்பை சுமந்திருக்கிறோம். அந்த பொறுப்பை அவர் மீது அல்லாஹ் தஆலா சுமத்தி அவர் வஃபாத்தாகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த பொறுப்புக்கு அவர் துரோகம் செய்தவராக மரணிப்பாராக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவருக்கு சுவர்க்கத்தை ஹராமாக்குவான் என்று சொன்னார்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார் இன்னும் ஒரு ஹதீஸிலே ஒருவருக்கு ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு அந்த பொறுப்பை கவனமாக முழுமையாக திறமையாக நிறைவேற்றாமல் அவர் இறப்பாராக இருந்தால் அவர் சுவர்க்கத்தின் வாடையை கூட உணர மாட்டார் என்று சொன்னார். நான் தனிப்பட்ட முறையிலே நல்ல ஒரு தொழுகையாளியாக இருக்க முடியும். நான் தனிப்பட்ட முறையிலே சுன்னத்தான நோன்புகளையும் பரவான நோன்புகளையும் நோன்பவனாக இருக்க முடியும். ஹஜ் கடமையை நிறைவேற்றியவனாக இருக்க முடியும். நான் காலைமாக இன்று செய்பவனாக இருக்க முடியும். நான் ஐவகை தொழுகையை பள்ளியை ஜமாத்தோடு வந்து தொழுபவனாக இருக்க முடியும். எனக்கென்றே தரப்பட்ட பொறுப்புகளை நான் சரியாக நிறைவேற்றாத போதும் அது ஒரு ஆசிரியர் பணியாக இருக்கலாம், ஒரு புகழின் பணியாக இருக்கலாம், ஒரு பள்ளிவாயலுடைய நிர்வாக பொறுப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், ஒரு ஹோட்டலினுடைய உரிமையாளராக இருக்கலாம், ஒரு திருவிழா ஓட்டுபவராக இருக்கலாம், ஒரு விமானியாக இருக்கலாம், ஒரு பஸ்ஸின் டிரைவராக இருக்கலாம். என்னிடத்திலே மக்கள் நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் இருக்கின்றன. அந்த பொறுப்புகளை நான் மிக கவனமாக பார்த்து நிறைவேற்றாத போது நான் எவ்வளவு பொழுதால் வேலையில்லை என்ற முடிவுக்கு தான் இந்த ஹதீஸை வைத்து வர முடியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொருவரும் மனதிலே கையை வைத்து கேட்டு பாருங்கள், நான் எந்த அளவுக்கு எனது பொறுப்பை நிறைவேற்றியிருக்கிறேன்? எங்களுக்கு மத்தியிலே இளைப்பாறிய பல ஆசிரியர்கள், பல அதிபர்கள், பல விளமாக்கள், அரச ஊழியர்கள் இருக்கிறார். அவர்கள் இப்போது தங்களுடைய ஊதியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார். இப்போது அவர்கள் அசை போட வேண்டும். நான் 30 வருடம் 35 வருடங்கள் இந்த அரச பணத்தை எடுத்து நான் தொழில் செய்தேன். என்னால் எத்தனை மாணவர்கள் உருவாக்கப்பட்டார்? நான் கற்பித்த காலத்திலே நான் உற்சாகப்படுத்தி உருவாக்கப்பட்ட மாணவர்கள் எத்தனை? அடுத்த பக்கம் என்னுடைய வசை மொழிகள், என்னுடைய திட்டங்கள், என்னுடைய எதிர்ப்பு வாரங்களுக்கு உட்பட்டு படிப்பை இடைநிறுத்தி சென்ற மாணவர்கள் எத்தனை பேர் என்று சிந்திக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அரசாங்கத்துக்கு பதில் சொல்ல வேண்டும், சமுதாயத்துக்கு பதில் சொல்ல வேண்டும், பெற்றாருக்கு பதில் சொல்ல வேண்டும். நான் ஒரு ஆசிரியனாக, ஒரு பள்ளியின் முஆல்லிமாக இருக்கிறேன் என்பது எனக்கு பெருமை என்பதை விடவும் அது ஒரு பொறுப்பு, அது ஒரு சோதனை என்று நான் நினைக்க வேண்டும். எந்த அளவு தூரம் எனக்கு ஆற்றல்களும் திறமைகளும் சந்தர்ப்பங்களும் இருக்கிறதோ அந்த அளவு தூரம் எனக்கு கேள்வி எனக்கு அதிகமாக இருக்கும் என்ற பயம், அச்சம் ஒவ்வொருவரிடத்திலே இருக்கிறது. லதுஸ்ஸலுன யௌமஇதின் அனின் நஈம். நாளை மறுமையில் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அருள்கள் தொடர்பாக நீங்கள் கட்டாயமாக விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். பணம் ஒரு அருள், அதிகாரம் ஒரு அருள், ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற அறிவு ஒரு அருள், அவர் வகிக்கின்ற பதவிகள் அருள். உலகத்திலே பலருக்கு கிடைக்காத அருள் எனக்கு அல்லாஹ்வால் தரப்பட்டிருக்கிறது. நான் அதை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவேன். அல்லாஹ் தஆலா எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு அப்பால் நிர்பந்திக்க மாட்டான். எனவே என்ன செய்ய வேண்டும்? நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே அவருடைய சன்னிதானத்திலே சென்று நிற்கின்ற சந்தர்ப்பத்திலே சொல்ல வேண்டும், யா அல்லாஹ், நீ எனக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை தந்தாய், இப்படிப்பட்ட வாய்ப்புகளை தந்தாய், நான் இவற்றை இப்படி எல்லாம் பயன்படுத்தினேன், அதற்கு இதுதான் ஆதாரம். நான் உருவாக்கிய மாணவர்கள் இத்தனை பேர், என்னுடைய பணத்தால் பயனடைந்தவர்கள் இத்தனை பேர், நான் இத்தனை திட்டங்களை வகுத்து வந்திருக்கிறேன், இதோ அதனுடைய பலாபலன்களை உனக்கு தருகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே தைரியமாக நின்று சான்று பகரக்கூடிய அளவுக்கு எங்களிலே எத்தனை பேர் தயாரான மரணத்தை சந்திக்கிறோம் என்பது ஒரு கேள்வியாக. பதவிகளும் பட்டங்களும் பெருமைக்குரியவைகள், சம்பளத்துக்குரியவைகள் அல்ல. அவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய அமானிதமாக பார்க்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய நபியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம். எந்த ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பொறுப்பை கொடுத்து வலம் யுஹித்துஹும் பிநஸீஹத்தி, அந்த பொறுப்பை யாருக்கு அவன் நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட
வழங்கப்படுகிறதோ அவர்களுக்கு அந்த பொறுப்பை முழுமையாக கச்சிதமாக திறமையாக அவன் நிறைவேற்றாமல் இருந்தால் அவன் நாளை வருகையிலே சுவர்க்கத்தின் வாழையை கூட நுகரமாட்டான். விளையாட்டுகள் ஒவ்வொருவரும் சிந்திப்பார். இன்று இந்த ஊர் மிகப்பெரிய ஒரு முஸ்லிம் கிராமம். எமது வாலிபர்களுடைய நிலை என்ன? எமது பெண்களுடைய நிலை என்ன? கல்வியுடைய தரம் என்ன? போதை வஸ்துக்களுடைய நிலை என்ன? இதுக்கு யார் பதில் சொல்லுவது? புதன் கிரகத்திலிருந்து வந்து இந்த ஊரை சீர் செய்வதற்கு நாங்கள் மனிதர்களை எதிர்பார்க்கிறோமா? அல்லது மரத்துகள் வந்து எங்களுக்கு முன்னால் நடமாடி இந்த தரவியத்தில் ஈடுபட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமா? நாம் தான் இதற்கு பொறுப்பு. கடைசியாக எவ்விடத்தில் தான் விசாரிப்பார். இங்கு இருக்கின்ற பொறுப்புதாரி என்று சொல்ல முடியாது. நானும் என் பாடு, நானும் எனது தொழிலும், நானும் எனது குடும்பமும் என்றிருந்தேன் என்று தப்பிப்பதற்கான எந்த ஒரு வழியும் கிடையாது. இங்க இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞனும், போதை வசதிக்கு அடிமையாக இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞனும் நாளை மறுமையிலே எங்களுக்கு எதிராக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இருக்கும். அதற்கு நான் எந்த அளவுக்கு காரணமாக அமைந்தேன் என்று ஒவ்வொரு பொறுப்புதாரியும் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறது. எந்த நேரமும் மௌத்துக்கு தயாராக இருப்பான் ஒரு நல்ல மூமை. காரணம், அவனுக்கு என்று ஒப்படைக்கப்பட்ட அந்த பொருட்களை, அந்த அமானிதங்களை அவன் சரியாக நிறைவேற்ற. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொறுப்புகளை நாங்கள் எதிர்க்கின்ற பொழுது உலகத்திலே யாரும் தகுதி உள்ளவர்களாக தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளிவருவதில்லை. அல்லாஹ் தஆலா சிலருக்கு சில திறமைகளை கொடுக்கின்றான். ஒரு பொறுப்பு சுமத்தப்பட்டால் அந்த பொறுப்புக்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது பொறுப்புதாரிகளுடைய பொறுப்பாக இருக்கிறது. அதிலே முதலாவது ஈமானை தக்வாவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வால் எனக்கு தரப்பட்ட ஒரு அமானிதம். நான் நாளை விசாரிக்கப்படுவேன். என்னுடைய சிறிய பெரிய எண்ணங்களையும் அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். நான் சரியாக நிறைவேற்றினால் எனக்கு மறுமையிலே நன்கூலி இருக்கிறது, இல்லாவிட்டால் எனக்கு தண்டனை இருக்கிறது என்ற அச்சம், பயம், ஈமான், அதனை ஏறியவர்களை விடவும் பொறுப்புதாரிகள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அது முதலாவது. அதனை பற்றி விரிவாக பேச வேண்டிய நோக்கம் கிடையாது. இரண்டாவது, தன்னை அறிவு ரீதியாக தயார்படுத்த வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்து நாட்டினுடைய கஜானாக்களுக்கு தன்னை பொறுப்பாக நியமிக்கும்படி எகிப்து அரசரிடத்திலே வேண்டிக் கொண்டார். ரப்பி ஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்த், இந்த பூமியின் கருவூலங்களுக்கு என்னை பொறுப்பாக நியமிப்பாயாக. காரணம், என்னிடத்தில் 7 விதமான தகுதிகள் இருக்கின்றன. இன்னி ஹஃபீதுன் அலீம், நிச்சயமாக நான் நம்பிக்கை நாணயமானவன் முதலாவது. இரண்டாவது, நான் அறிவுள்ளவனாக இருக்கிறேன். எனப்படக்கூடிய 2 தகுதிகள் ஒரு நிர்வாகிக்கு இருக்க வேண்டும், ஒரு பொறுப்புதாரிக்கு இருக்க வேண்டும். நீங்கள் நிர்வாக சபைக்கு வருகிறீர்கள், அது தொடர்பான அறிவில்லாமல் இருக்கலாம். வந்ததற்கு பின்னால் அந்த அறிவை கூட்டிக் கொள்ள வேண்டும். நம்பிக்கை நாணயம் குறைந்தவராக இருக்கலாம். அதற்கு வந்ததற்கு பிறகு உங்களுடைய நம்பிக்கை நாணயத்தை நீங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும், அதிகரித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு சாமானியமான ஒருவர் அல்ல. உங்களை மக்கள் பார்க்கிறார்கள். உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் மக்களுடைய வாழ்க்கையை தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அல்லாஹ்வுடைய நல்ல ஒருவன் பள்ளியை நாங்கள் ஒரு பக்கம் வைத்துக் கொள்வோம். ஒரு மனிதன் ஒரு அக்கவுண்டனாக மாறுகிறான், ஒரு கணக்காளனாக மாறுகிறான் என்றால், நான் கணக்காளனாக தொடர்ந்து எனது பதவியை வகிப்பதாக இருந்தால் எனக்கு அது தொடர்பான அறிவு தேவை. நான் அது தொடர்பாக என்னென்ன கோர்சஸ் இருக்கிறதோ அந்த கோர்சஸ் எல்லாம் செய்து நான் என்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் மேலும் ரப்பி ஸித்னி இல்மா, ஒரு அக்கவுண்டனா, ஒரு விஞ்ஞானியாக, ஒரு மீடியா பர்சனாக, ஒரு என்ஜினியராக ஒருவர் வந்துவிட்டால் அவர் தன்னை தொடர்ந்து வளர்த்துக் கொள்ள வேண்டும். அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டும், உணர்ச்சி பூர்வமாக சிந்திக்க கூடாது. தன்னுடைய பொறுப்புகளை பிளான் பண்ண வேண்டும், திட்டமிட வேண்டும், தேவையான வளங்களை திரட்ட வேண்டும். இது ஒரு அதிகாரிக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பணி.
அடுத்த பண்புதான் அவர் மஷூரா செய்யக்கூடியவராக இருக்கிறார். எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்னை விட்டால் ஆளுமை, மற்றவருடைய கருத்துக்களுக்கு நான் செவிசாய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, என்னிடத்தில் இருக்கின்ற அனுபவம் போதும் என்று எந்த ஒரு பொறுப்புதான் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மஷூரா செய்து கொள்ள எந்த அளவுக்கு இஸ்லாத்திலே மஷூரா வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு பிள்ளைக்கு ஒரு தாய் பால் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த பாலை மறக்கடிக்க வேண்டிய ஒரு கட்டம் வருகின்ற பொழுது குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், தாயும் தகப்பனும் சேர்ந்து மஷூரா இரண்டு பேரும் பரஸ்பரம் விரும்பி மஷூரா செய்துதான் பால் மறக்கடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். பால் மறக்கடிப்பதற்கே மஷூரா செய்ய வேண்டும் என்றால், ஒரு பாடசாலையை வழிநடாத்துவதற்கு எவ்வளவு மஷூரா தேவை, ஒரு மதரசாவை வழிநடாத்துவதற்கு எவ்வளவு மஷூரா தேவை, ஒரு பள்ளிவாயலை வழிநடாத்துவதற்கு எவ்வளவு மஷூரா தேவை. பிரம்மாண்டமான விஷயம். 2500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழக்கூடிய ஒரு தனி முஸ்லிம் கிராமம். 50 வருஷங்களுக்கு பின்னால் இந்த கிராமம் எந்த இடத்தில் இன்ஷா அல்லாஹ் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு மூலோபாய திட்டம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதுக்கு எல்லோரும் கை கோர்க்க வேண்டும். இப்படியே இந்த பயணத்தை போக முடியாது. ஒரு திட்டமிடலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும். வளங்கள் திரட்டப்பட வேண்டும், ஐக்கியப்பட வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி மோதிக்கொள்வது என்பது கூடாது. சில விஷயங்களை தியாகத்தோடு அணுக வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும். 100% எல்லோரும் முழுமையானவர்களாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா நாளை மறுமையை விசாரிக்க இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நேரடியாக இந்த சர்வதேச ரீதியாக அரபு நாடுகள் சுமார் 52க்கு மேற்பட்ட முஸ்லிம் நாடுகள் உலகத்தில் இருந்தும் இன்று வாயை மூடிகளாக தலை குனிந்தவர்களாக சிறுமைப்பட்டவர்களாக இருப்பதற்கான பல காரணங்களிலே ஒன்று, அவர்களிடையே ஒற்றுமை இல்லை. அவர்களிடத்திலே இருக்கின்ற துறை சார்ந்தவர்களுடைய அறிவை அவர்கள் பெற்றுக்கொள்ள தயாரில்லை. அங்கே ஒரு வகையான மொனோபொலி எனப்படுகின்ற அந்த சுய அதிகாரம் அங்கு செல்வாக்கு செலுத்துகிறது. இதுதான் அடிப்படையான காரணம். அல்லாஹ்வுடைய நேரடியாக பொறுப்புதாரிகளுக்கு இருக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான பண்புதான் அவர்கள் முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முன்மாதிரி காணணும். இந்த இடத்திலே சொல்வதற்கு தயங்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லோரையும் வைத்துக் கொண்டு சொல்லுகிறோம் என்பதற்காக வேண்டி யாரும் கோபிக்க வேண்டாம். பொறுப்புதாரிகளாக இருப்பவர்களிடத்திலே எல்லா வகையான முன்மாதிரிகளையும் பொதுமக்கள் எதிர்பார்க்கிறார். குறிப்பாக அவர்களுடைய ஈமான், இபாதத்துகள், பண்பாடுகள், உடையடைய பாவனை, அவருடைய குடும்ப விவகாரங்கள், அவருடைய தொழில் விஷயங்கள் எல்லாவற்றிலும் பொதுமக்கள் இந்த பொறுப்புதாரிகளுக்கு முன்மாதிரி எதிர்பார்க்கிறார். சுபஹ் தொழுகைக்காக வேண்டி வந்தால் எத்தனை ஆசிரியர்களை, எத்தனை உலமாக்களை முன்சஃபிலே காண முடியும் என்ற ஒரு கேள்வியை நான் இங்கு கேட்கின்றேன். அரசன் எவ்வளி, குடிகள் அவ்வளி. தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேவை. திருத்தம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இம்மிடத்திலே தஹஜ்ஜுத் இருந்தால் எமது பிள்ளைகளிடத்திலே தஹஜ்ஜுடைய கொள்கை வரும். எம்மிடத்திலே கூட்டும் கும்மானமும் இருந்தால் குடிமக்களிடத்திலே கூட்டும் கும்மானமும் வரும். இன்று இளம் பரம்பரையிடத்திலே சென்று பொறுப்புதாரிகள் எல்லோரும் என்று நான் சொல்லவில்லை, நீங்கள் திருந்துங்கள் என்று சொல்ல முடியாத அளவுக்கு என்னை பற்றி இருக்கின்ற அந்த மரியாதை நாங்கள் பெரும்பாலும் இழந்திருக்கிறோம் என்றால் அதற்கான காரணம் எங்களிடத்திலே முன்மாதிரி மிக குறைவாக இருக்கிறது. சொல்லாதது செய்யாததை ஏன் சொல்லுகிறேன் என்று குர்ஆனில் அல்லாஹ் கேட்கிறது. கபூர மக்தன் என்ற வாடி அல்லாஹ் தஆலாவுக்கு அது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது என்று சொல்றார். நிர்வாகிகளை பொறுத்தவரை அவர்கள் நேரம் ஒதுக்க வேண்டும். அவர்களுக்கு என்று ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நிர்வாக சபை கூட்டம் நடைபெறுகிறது.
பாடசாலையிலே ஆசிரியர் கூட்டம் ஸ்டாஃப் மீட்டிங் நடைபெறுகிறது என்றால் நேரத்திற்கு சமூகம் அளிப்பது, சமூகம் அளித்தால் போனை ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு அங்கு பேசப்படுகின்ற விஷயங்களை கவனிப்பது, வியாபாரம் என்றால் ஒரு பக்கத்தில் ஒதுக்கி வைத்து இருப்பது, தியாகம் செய்வது வேண்டப்படுகிறது. மக்கள் எதிர்பார்ப்புத்தானே நியமித்தார்கள். மக்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு, அவர்கள் பாவர்கள். அறிவும் ஆற்றலும் திறமையும் பணமும் உள்ளவர்களிடத்திலே தியாகத்தை எதிர்பார்க்கிறார். எந்த நேரத்தில் எதனை செய்ய வேண்டுமோ அதனை செய்ய வேண்டும். ஒரு மனிதன் சலாம் கொடுக்கின்றான், தொழுகையிலே பரலான தொழுகை நடந்து முடிகிறது, டெலிபோன் கோல் வருகிறது, அவருடைய தாய்க்கு சுகையினமா அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துக் கொண்டு போக வேண்டுமா என்றால் அவர் சுண்ணத்து தொழுவதற்கு நேரம் எடுக்கக்கூடாது. அவர் சுண்ணத்தை விட்டுவிட்டு பரலை கவனிக்க போக வேண்டும். சுண்ணத்தான 2 நாளை கூடவும் தாயை கவனிப்பது பரவு. முழு ஊரும் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது நாம் சின்ன சின்ன சுண்ணத்தான சற்று காலம் காட்டி செய்ய முடியும் என்ற கருவங்களிலே ஈடுபாடு காட்டுவோமாக இருந்தால் இந்த ஊரை முன்னே கொண்டு வர முடியும். நேரம் ஒதுக்கப்பட வேண்டும், தியாகம் செய்யப்பட வேண்டும். பணம், தூக்கம், சாப்பாடு, நேரத்துக்கு சாப்பிட முடியாது. பொறுப்புதாரிகள் யோசிக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மிக முக்கியமாக இது போன்ற நிறைய பண்புகள் பொறுப்புதாரிகளுக்கு தேவை. அவர்களுடைய அடக்கம், பணிவு கட்டாயமாக வேண்டும். எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் அறிவாளியாக இருக்கிறேன், நான் பணக்காரனாக இருக்கிறேன் என்பதற்காக தலைக்கணம் வந்துவிடுமாக இருந்தால் நிச்சயமாக அதை அல்லாஹ் தஆலாவால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், துல்கர்னை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்களுடைய வரலாற்றிலிருந்து நாங்கள் படித்துக் கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புதார்கள். பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளை மாத்திரம் நோக்கி விரலை நீட்ட வேண்டாம், ஆசிரியர்களை மாத்திரம் நோக்கி விரலை நீட்ட வேண்டாம். அவர்களும் பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும். 2 கைகளும் சேர்ந்தால் தான் ஓசை எழுப்ப முடியும். நிர்வாகிகள் மாத்திரம் தமது பணியை செய்துவிட்டு ஊரில் இருக்கின்ற பொதுமக்கள் அவர்களுக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் ஒரு விஷயம் நடக்க மாட்டேன். ஒரு கடிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கு இருக்கின்ற ஒவ்வொரு சக்கரமும், அங்கு எத்தனையோ சக்கரங்களை வீழ்ச்சிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த ஒவ்வொரு சக்கரமும் தனது வேலையை செய்தால்தான், சரியாக சுழன்றால்தான் அங்கு இருக்கின்ற முட்கள் சரியான இடத்தை காட்டும். ஒரு சக்கரம் மாத்திரம் சுற்றி ஏனைய சக்கரங்கள் சுற்றவில்லை என்றால் அங்கு எதுவுமே நடக்க மாட்டாது. நேர்படியாகத்தான் அந்த கடிகாரம். பொதுமக்கள் அவர்களுடைய பணியை செய்ய வேண்டும், தகப்பன் அவருடைய வேலையை செய்ய வேண்டும், தாய் அவருடைய வேலையை செய்ய வேண்டும், முஅல்லிம் அவருடைய வேலையை செய்ய வேண்டும். அதுதான் இபாதத், அதுதான் அமானத். எனவே நாங்கள் சிந்திப்போம், எங்களுடைய வாழ்க்கை என்பது விளையாட்டு அல்ல, அமானத்துக்குரியது. நாம் உலகத்திலே ஒரு கிலாபத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் இஹ்லாஸோடு, அறிவோடு, தியாகத்தோடு செய்தால் நிச்சயமாக அது சின்ன பெரிய காரியம் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அதற்கு நன்மை இருக்கிறது. உலகத்திலும் அதனுடைய பலன்களை நாங்கள் அனுபவிக்கலாம். நாளை மறுமையிலும் நாங்கள் பாக்கியங்களை பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. வல்ல நாயன் எம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வாராக. யா அல்லாஹ், எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயா, எங்களை நீ திருப்தியோடு ஏற்றுக்கொள்வாயா. யா அல்லாஹ், எங்களுடைய சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. எங்களுடைய தாயார்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அவர்களுக்கு ஈடேற்றத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், பலஸ்தீனிலே கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நீ உதவியாக இருப்பாயா. அவருடைய எதிரிகளை நீ முறியடித்துக் கொள்வாயா. யா அல்லாஹ், இந்த நாட்டில் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயா. அவர்களிருந்து படிப்பினை பெற்ற கூட்டத்திலே எங்களை ஆக்குவாயா. மூன்றாவது சந்தர்ப்பத்திலே புனித கலிமாவை ஒளிந்தவர்களாக, உன்னை திருப்திப்படுத்தியவர்களாக இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று செல்லக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்குவாயா. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கின்ற போது தூய்மையான உள்ளத்தோடு எல்லா வகையான அமானிதங்களையும் சரியாக நிறைவேற்றிய கூட்டத்திலே அனைவரையும் ஆக்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.